இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி அப்படிங்கிற இந்த முற்றுரிமையை பயன்படுத்தி விடை கூறுங்க அப்படின்னு அவங்களே முற்றுரிமை கொடுத்துருக்காங்க. கொடுக்கலைனாலும் நம்ம இந்த அமைப்பை பார்த்த உடனே இந்த முற்றுரிமையை நம்ம மனனம் செய்து வைத்திருக்கணும், அந்த நினைவுபடுத்தி இதை பயன்படுத்த பழகணும். அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு 2 உறுப்புகள் 2 காரணிகள் பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை பெருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த சூத்திரத்தை பயன்படுத்தலாம். முறையாக பெருக்கி கண்டுபிடிக்கலாம், அது ஒரு வழிமுறை. இது இந்த அமைப்பில் இருக்கிறதுனால இரு காரணிகளின் பெருக்கலாக இருக்கிறதுனால அவற்றினுடைய விரிவாக்கம் இப்படி அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு விடை செய்யணும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிடலாம். அடுத்து ஏ கூட்டல் பி, இந்த 3 5 கூட்டி 8ன்னு எழுதிடலாம். 3 5 பெருக்கி 15ன்னு கடைசியில் எழுதிடலாம். அவ்வளோதான் அதனுடைய விடை. எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 5 3 கூட்டுறீங்க, 5 3 8, அதோட பெருக்கல் எக்ஸு 8 எக்ஸு. அடுத்து 5 3 பெருக்கிறீங்க, 5 3 15. அப்போ இதனுடைய விடை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 15. இதனுடைய அமைப்பு ரீதியான துணை கொண்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி அப்படிங்கிற இந்த முற்றுரிமையினுடைய உதவியோடு இந்த விடையை விரைவாக செய்திடலாம். அதே மாதிரி தான் இந்த கணக்கு ஒய் ப்ளஸ் 6 ஒய் ப்ளஸ் 8ன்றது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 6ஐயும் 8ஐயும் கூட்டி 14 இன்ட்டு ஒய் 14 ஒய், அப்புறம் இந்த 6ஐயும் 8ஐயும் பெருக்கி 48. அவ்வளோதான் இதனுடைய விடை. ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஒய் ப்ளஸ் 48. வாழ்த்துக்கள்.